எங்களோட உம்மம்மா ஆட்சி காலத்தில் செஞ்ச ஒரு ட்ரிங்க் கொண்டு செய்வோம்மா. அதுவும் ஈஸியான முறையில் லேசான திங்ஸோட கொண்டு செஞ்சிடலும், வீட்டிலே செஞ்சிடலும். இதுக்கு எந்த வித திங்ஸும் வெளியில் வாங்க தேவையில்லை. கொஞ்சம் போல் வாழைப்பழமும் தேங்காய் பாலும் இருந்தால் போதும். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு முதல்ல வந்து சவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. மிச்சம் இல்லை, ஒரு 1/4 கப் ஊற வச்ச பிறகு தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதித்து வர டைமுக்கும் நீங்கள் இந்த சவ்வரிசியை போட்டு அப்படி கலந்துக்கணும். இப்போ சவ்வரிசி வெந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 நிமிஷம் போல் ஆகும். மிச்ச நேரம் அடிக்கையில் டக்குன்னு சவ்வரிசி வெந்துடும். அப்போ உங்களுக்கு வெந்த டைமுக்கு இதை எடுத்து அப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டரில் ஒரு வடி வச்சு நீங்கள் இதில் வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்த பிறகு நீங்கள் இதை வந்து பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் உங்களுக்கும் அந்த ட்ரிங்க்ஸோட சேர்த்து கலக்கிற டைமுக்கும் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ சவ்வரிசியில் நல்லா வந்துட்டு இப்போ நான் வந்து இதை வடிச்செடுத்துக்க போகிறேன். வடிச்செடுத்ததை நார்மல் வாட்டரில் கழுவி அப்படியே வச்சுட்டேன். இப்போ இது செய்கிறதுக்கு வந்து தேங்காய் பால் தேவை. உங்களுக்கு தேங்காய் பால் இருந்தால் நல்லா, இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்க் எது வேண்டாலும் எடுத்துக்கலும். ஆனால் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து வாழைப்பழம் வந்து உங்களுக்கு எந்த வெரைட்டியான வாழைப்பழம் எடுத்துக்கலும். மேம்போன், கோல்கூட்டு எந்த வாழைப்பழமும் எடுத்துக்கலும். நான் இந்த வாழைப்பழம் தான் எடுத்தேன். ஒரு 4, 5 வாழைப்பழத்தை எடுத்து சின்னதாக அப்படியே நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இன்னப்படி கடைஞ்சி மாதிரி. அப்போ தான் வந்து அந்த வாழைப்பழம் தேங்காய் பாலெல்லாம் சேர்த்து வரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலோட சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்படி சீனி சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்சளவு சால்ட் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு நாங்கள் வடித்து வச்சிருந்த சவ்வரிசியும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. அப்போ அந்த சவ்வரிசியெல்லாம் நல்லா ஒன்று விழணும். சவ்வரிசி சேர்த்து கலந்த பிறகு இதோட நாங்கள் பொடியாக வச்சிருந்த வாழைப்பழம் சேர்த்து கலந்துட்டுக்கணும். கலந்த பிறகு உங்களுக்கு இன்னும் சில்லுன்னு குடிக்கணும்னா உங்களுக்கு இதோட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்க்காமலுக்கும் இதை குடிக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்து குடிச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸை இன்னுமே ஒருத்தருமே குடிச்சு இல்லைன்னா நீங்கள் இப்போதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு முறை சரி. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் முந்தைய காலங்களில் இப்படியெல்லாம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்போம். ஆனால் இப்போ இந்த பிள்ளைகள் வந்து இப்படி ட்ரிங்க்ஸ் குடிச்சுமான்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஒரு முறை சரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். திரும்பவும் கேட்பாங்க இதே செஞ்சு தர சொல்லி. உங்களுக்கு ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலும், வேலையும் டக்குன்னு செஞ்சிடலும் இந்த ட்ரிங்க்ஸை. இப்போ தான் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் வீடியோ பார்த்து டக்குன்னு செஞ்சிடலும். இல்லைன்னா வீடியோ தேட தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்யூ.